Hi guys, welcome back to the day 23 of my exam preparation vlog for CA Foundation Jan 25 attempt. கரெக்டாக எண்ணி பார்த்தா இன்னும் 30 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. யாருன்னா வந்து எத்தனை நாள் இருக்குது, இன்னும் நிறைய ஒரு மாதம் இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா ஹார்ட்லி 30 days சும்மா சர்ருன்னு மாதிரி வாமா மின்னல்ன்ற மாதிரி டக்குன்னு போயிடும். ஸோ 30 நாள் தான் இருக்குது. எவ்வளோ ஹார்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இன்னும் 30 நாள் தூங்கினா ஒன்றும் பிரச்சனை ஆகாது. செத்துலாம் போயிட மாட்டீங்க. செத்து போனாலும் என்ன இது தானே சாகும். ஸோ நிம்மதியாக ப்ரிப்பரேஷன் லெஸ் ஆகும். ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படிலாம் திருக்காதீங்க. மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஜான்வரி ஆகும் நல்லா தூங்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து காலைல 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். 4:10 வந்து நினைக்கிறேன். 3 மணிக்கு தான் அலாரம் வச்சேன். பட் வந்து அலாரமே எனக்கு கேட்கல. நான் வந்து ஆஃப் பண்ணால் இல்லை எப்படி போச்சுன்னு தெரில. 4 மணி தூங்கி டைம் எடுத்து பார்த்தா 4 மணின்னு இருக்குது. அப்படியே தூங்கிடலாம் தான் நினச்சேன். பட் சரி வேணாம், இன்னும் 30 நாள் தான் இருக்குன்னு நேற்று கணக்கு போட்டு வச்சுருந்தேன். சரி 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு 4 மணிக்கு எழுந்துட்டு உடனே வந்து வாக்கிங் போய்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து திரும்பி வீட்டில் வந்து காலையில் எடுத்தோடனே எக்கானமிக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்கும்ல, யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 மொத்தம் சாப்டரும் வந்து படிக்கலாம் தான் நினச்சேன். பட் ஒரு யூனிட் தான் படித்தேன். ஏன்னா அந்த ஒரு யூனிட் நல்லா லைன் பண்ணி பார்த்து டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் காலையில் எக்கானமிக்ஸ் அது வரைக்கும் படிச்சுன்னா ஒரு 7 மணி வரைக்கும் அது படிச்சிருப்பேன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, அதான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு காலைல அது வந்து ஒரு 8 மணி வரைக்கும் படிச்சிருப்பேன். ஏன்னா 8 7 வரைக்கும் எக்கானமிக்ஸ் படிச்சிருந்தேன். அதுக்கு மேலே எடுத்தோடனே நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்து நம்ம மேக்ஸில் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நான் கடைசியாக 11th படித்தது. எனக்கு 11th வந்து நான் பயோமேக்ஸ் குரூப் தெரியாதவங்க சொல்கிறேன். பயோமேக்ஸ் குரூப்பில் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு 11th 2 புக்கு இருக்கும். அந்த மொதல் புக்கில் வந்து ஒரு 6 லெசன் இருக்கும். அந்த முதல் 2 புக்கு இருக்குது. அந்த முதல் புக்கு முடித்தே வந்து ஆடி போய் அமாவாசை ஒரு வருஷமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய புக்கு அந்த ஒரு வால்யூம் மட்டுமே. இன்னும் 2 வால்யூமில் மொத்தம் 12 லெசன். ஃபஸ்ட்டு வால்யூம்லேயும் ஒரு 6 லெசன் தான் இருக்கும். அதில் பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து அதுலேயே ஒரு முக்கிய புள்ளி மாதிரி அங்கே 4வது சாப்டரில் இருக்கும். அங்கேயும் 4வது சாப்டர் தான். ஃபஸ்ட்டு அதை திறந்து பார்க்குறேன். 11th சொல்கிறேன். ஒன்றும் புரியல. மேட்ச்சு இது ஒன்றும் தெரில. இது என்சின்னுவான் பீனுவான் நான் இது வரைக்கும் அந்த கீழெலாம் அந்த என்சிபிலாம் என்சிஆர்லாம் இருக்கும்ல, இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே கோடாக பார்த்துட்டு மேலே ஒன்று எண்ணு நடுவில் சி கீழே ஆர்லாம் போடுறான். என்னடா இப்படிலாம் எழுதுறீங்க, எப்படி இதெல்லாம் எழுதுறதுனே எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போவே அது ஒன்றும் புரியல. மனப்பாடம் தான் படித்தேன். இப்போ தான் வந்து எனக்கு அது படிச்சதுனால எனக்கு ஈஸியாக கேட்டால் அப்படிலாம் இல்லை. அங்கே படித்து ஒன்றுமே ஞாபகமே இல்லை. பட் அந்த லைட்டாக என் ஃபேக்டோரியல் அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணுக்கு அடுத்தது அந்த இதெல்லாம் போடுவாங்களே ஆச்சரியக்குறி தெரில, இங்கிலீஷில் தெரில, ஆச்சரியக்குறி வருமே, அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இது சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போச்சு அப்படின்னு நினச்சேன். அது 11th அதுக்கப்புறம் தான் 11th எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. இப்போது சிஎஃப் ஃபவுண்டேஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன் படிக்கும்போது அந்த இது இல்லை. நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் பெர்முடேஷன் காம்பினேஷன் படிக்கிறீங்கன்னா அந்த சிம்பிள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பயமாக தான் இருந்திருக்கும். அது அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு அது லேட்டர் தான் இருந்துச்சு. இந்த ஊருக்குள்ளலாம் ஒரு பெரிய தாதா மாதிரி சுற்றின்னு இருப்பானுங்க. ஸ்கூல்லேயே ஒருத்தலாம் தாதா மாதிரி சுற்றின்னு இருப்பான், டான் மாதிரி. பட் அவனோட பேக் ஸ்டோரிலாம் பார்த்தா அவனை மாதிரி ஒரு காமெடி பீஸ் இருக்க மாட்டான். அது மாதிரி தான் அந்த என் ஃபேக்டோரியல். நான் சாப்டரை சொல்லப்பா சிம்பிளை சொன்னேன். என் ஃபேக்டோரியல் அதெல்லாம் தெய்வம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்டர்லாம் சொல்லக்கூடாது, காப்பாற்ற போதும்ல. நான் அதை அந்த இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் மேக்ஸை வந்து அது கொஞ்சம் அந்த அறிவுபூர்வ மேரத்தான் இருக்குல்ல, சேதன் சார் எடுத்துகிட்டு ஒரு 15 மணி நேரம் புதுசாக விட்டுருக்காங்க கைஸ். யாருன்னா வந்து படிக்கிறீங்கன்னா நியூ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. நீங்கள் பழசு 29 மணி நேரம் வந்து ரொம்ப பெருசு. அதில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பாரு. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண அப்படின்னா அதை பார்க்கலாம். நீங்கள் கான்செப்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேதன் சாரோட நியூ அறிவுப்புரோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மேரத்தான் 15 மணி நேரம். அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான். அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டினே ஒரு அரை மணி நேரம் பிரேக்கு. கொஞ்சம் பிரேக்லாம் தான் திரும்பி போய் காஃபி குடிச்சிட்டோங்க. காலையும் காஃபி குடிச்சேன், திரும்பி காஃபி குடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்கோம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், அதில் இருக்க ஆல் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ், அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் கொஷின்ஸு, நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதை வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டேன். கொஞ்சம் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு யாருன்னா வந்து எப்படி சொல்கிறது, நான் இன்னைக்கு வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கினேன், உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ப்ராக்டிக்கல் கொஷின் யாருன்னா படிக்காமல் இருக்கீங்க ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்லாம் மறக்காமல் படிங்க. பிகாஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரி டைப்பில் வந்து இந்த தடவை வரும் அப்படின்னு என்னோடய மனசு சொல்லுது. ஏன்னா அதில் ரெண்டு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 18% ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அதை அது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 4000 ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அது வந்து 8 கால்ட் அப் இருக்கும். மீதி 2
இன்னும் வந்து பெய்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் அது ரிடம்ஷன் பண்ணும்போது 18,000 பண்ணுமா 4,000 பண்ணுமா ஒரு டவுட் வரும். அப்படி அதுக்கு வந்து ஒரு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, எது வந்து பே பண்ணாமல் இருக்கோ, எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அதை வந்து ரிடம்ஷனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எது வந்து இன்னும் ஃபுல்லாக பே பண்ணலையோ அதை அப்படியே விட்டுடணும். அதை வந்து ரிடம்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. 18,000 இருக்குது பாருங்கள், அதை ப்ரீமியமோட அதை ரிடம்ஷன் பண்ணோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. புரியலனா கூட பரவாயில்ல, இது ஒரு 5 தடவையாச்சும் திரும்பி போட்டு கேளுங்க. பிகாஸ் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. நான் வேணால் கொஷின்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து அதை போய் அந்த சம்ஸை போட்டு பாருங்கள். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறேன், அதில் வந்து இந்த டைப்பில் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த கொஷினை மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் குளிக்கல, பார்த்தா குளிச்சமாக தான் இருப்பேன், இன்னும் குளிக்கல, தெரில குளிச்சனா குளிக்க பார்த்தோமா தெரில, நீங்கள் தான் சொல்லணும். நான் இன்னும் குளிக்கல. இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கானமிக்ஸ் கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணோம். அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பி போய் ஒரு 3வதோட காஃபி குடிச்சிட்டு எக்கானமிக்ஸ் படிக்கலாமா தெரில, அது ஒன்றும் முடிவு பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ் தான் ப்ராபபிளாக படிப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் அக்கௌண்ட்ஸ் படிக்க போகிறேன். டே 24 சந்திப்போம். டே 23 வந்து 6 நிமிஷம் வீடியோவா? ஓகே, நேற்று தான் எடிட் பண்ணால் போட்டேன், நீ கண்டிப்பாக எடிட் பண்ணணும். ஸோ டே 4ல் சந்திப்போம். பாய்.